அழுக்கா விட்டு போகுது அண்டா டாக்டர் மாதிரி நல்ல கவலை இல்லாத வளர்ந்து வரமுடா அம்மாவா இறங்குறாரு அப்பா ஐயா சொல்லு உரங்கரம் போட்டாங்க எங்க அப்பா எனக்கு யூரியா போட்டு பார்த்துட்டாரு நான் கம்ம கம்மன்னு வந்துட்டேன் அப்பாவா இது அப்படின்னா எங்க தாத்தா வாங்குறியா தாத்தா என்னமா நினைச்சிருந்தானா இது உங்க அப்பாவா எங்க அப்பா எங்க அம்மா இது உங்க அப்பான்னு யார் சொன்னது யாரு யார் சொன்னது எங்க அம்மா தானே சொன்னாங்க கம்மனு கடையா என்ன போய் உங்க அம்மாவை கேளு அம்மா என்னம்மா அவன் என்னம்மா சொல்றான் என்ன சொல்றான் அப்பா யாருன்னு சொல்லு அவங்க அப்பா பார்த்தியா இங்க இருக்காரு பாரு அவங்க அப்பா யார் சொன்னது உங்க அப்பான்னு கேக்குறான் உங்க அம்மாவை கேளுறான் அப்ப என்ன அர்த்தாது கேளு என்ன சொல்ற அவங்க அப்பா யாருன்னு அம்மாவை கேளுன்றாங்க அம்மாவை கேளுன்றியா ஏன் அவங்க அப்பா தெரியல உனக்கு எனக்கு தெரிஞ்சிச்சுமா என்ன தெரிஞ்சுட்டா தாத்தா என்ன கேக்குறாங்க எனக்கு ஐயா ஐயா என்னத்தான் இது ஐயா ஐயா வந்தாரு அப்பா அங்க மிருதக அப்பா நானும் என்னோட சென்று பட்ட படுபடி அடைத்து வேண்டும் ஒரு குறையமெல்லாம் அவன் சீரம் சிறப்போடு படித்து விட்டாய் இங்க வாடா என்னவோ என்ன கேட்காத விட்டுட்ட நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க ஐயா கண்டிப்பா வெளிநாட்டுல போய் பட்ட படிப்பா படிச்சீங்க ஆமா சத்தியமாவா உண்மையாடா சத்தியமா சத்தியமா பட்ட படிப்பு ஆமா பிரைவேட் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் பணம் கட்டி படிக்க வச்சுக்கிறேன்டா பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஐயா கவர்மெண்ட் ஸ்கூல் நீயா நீ பேசி நடப்பீங்க என்ன பண்ண ஆம்பளைங்க பேசிங்கிறாங்கல்ல ஆம்பளைனா அப்ப என்ன அப்புறம் யா வாயில கரண்ட் கை வச்சு கபான் குடிச்சிருவாங்க யாரு அவனை ஓலை ரெடியா இருக்குதான் எதுக்கு பண்ணி தீக்கிட்டு அதேலியா சோத்திர மாட்டவரே வா பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் நான் கேட்கறதுக்குலாம் நீ பதில் சொல்லுவியா சொல்லு கரெக்டா எந்த கேள்வி கேட்டாலும் சரி தள்ளி நிலை அம்மா உயரமாக்குற நான் சொல்ல மாட்டேன் சொல்லு கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும் கேளு கொட்டை இல்லாத பழம் என்ன பழம் வாழைப்பழம் வாழைப்பழத்துல கொட்டை இல்ல வாழைப்பழத்துல எங்கடா கொட்டை இருக்கு வாழைப்பழத்தை எடுத்து குடிச்சு அவன் எப்படி தெரியும் வாழைப்பழத்தை ஒட்டி பார்க்கணும் அப்படியே துண்டக்கூடாது வாழைப்பழத்தை வாழைப்பழத்தை எங்கடா கொட்டை இருக்கு யார் சொன்னது உங்களுக்கு வாழைப்பழத்தை கொட்டைன்னு யார் சொன்னது இல்லடா வாழைப்பழத்தை ஒட்டி பார்த்தா கருப்பு கருப்பா இருக்கும் என்ன கேள்வி கேட்ட கொட்டை இல்லாத பழம் எனக்கு தெரியுடா என்ன பழம் பலாப்பழம் பலாப்பழத்துல கொட்டை இல்ல கொட்டை பலாப்பழத்தை ஏமா கொட்டை கட்டி தெரியுமா உனக்கு நான் தெரியும் போய் அவனை போய் பொட்டன் கடை எப்படி நியாயமாடா இது ஏதோ தெரியாத சொல்லிட்டாவுல
அப்ப கொட்டை இல்லாத வேற யாரு? நீ போடா நான் வரலடாப்பா. உன்னை பார்த்தா அழறாங்கடா பாவி. டேய் இன்னொரு பழம் இருக்குதுடா. என்ன பழம் அது? கொட்டை இல்லாத பழம் அண்ணாச்சி பழம். அண்ணா ஏண்டா? என்னதான் சீவி 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 பார்த்தாலும் கொட்டை வராது. நான் அப்படி நினைச்சேன். நான் நினைச்சேன் தானே அப்படியே நினைச்சாரா? வண்டி வரலையா? ஒருவேளை இதுவா இருக்குமான்னு சந்தேகம் வந்துச்சு. இவர் கட்டிட்டு இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி. கொட்டை இல்லாத காய் என்ன காய்? என்னவா எதிரத்துல கொட்டை கொட்டாடுறாங்க? அது கம்பெனிக்கு சந்தேகமா ஓடிங்கிடுது. ஏய் கொட்டை இல்லாத கொட்டை இல்லாத காய். கொய்யாக்காடா. கொய்யா காயில கொட்டை இல்லை. ஆமா. மாறாயா. கொட்டை இல்லாத காய் என்ன காய்? அதான் கொய்யாக்கான்னு சொன்னேன். கொய்யா காயில கொட்டை இல்லைன்னு யாருப்பா சொன்னது? மாங்கா மாங்காய் கொட்டை சட்னி சாப்பிட்டு கொட்டை இல்லாத காய் தேங்காய். ஏய் உனக்கு இருக்குதுடா. ஆமாடா. ஆமா. கொட்டை இல்லாத காய் தேங்காய்டா. அட கண்ணாடி போது போய் பணம் கொடுத்து படிக்க வச்சுக்கிற. ஆனால் உங்களுடைய திறமையை இப்போதான் தெரிந்து கொண்டேன். நான் பாராட்டுகிறேன். கொட்டா பேர் வந்துக்கலாம். பாராட்டு. அடுத்த கேள்வி. மூன்றாவது கேள்வி. கரெக்டா பதில் சொல்லணும். கேளு. நான் ஒரு 1500 கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தா 1500 கடன் வாங்கிட்டேன். திருப்பி கொடுத்துட்டா எனக்கு 100 ரூபாய் லாபம் வரும். 100 ரூபாய் லாபம் வரும். 1500 கடன் வாங்கி திருப்பி கொடுத்துட்டா உனக்கு 100 ரூபாய் லாபம். ஆமா. அது எப்படி? இப்போ உங்க அப்பா கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டேன். 1000 ரூபாய் வாங்கிட்டேன். பத்தல. அப்பாவை தாத்தாவா? ஏய் அப்பாடா. எனக்கு சொன்ன ஐயா உனக்கு தாத்தா எனக்கு அப்பா. ஒருத்தனா சேர்த்தா தாத்தான்னு. சரி. நீ யாரு இப்போ? தாத்தா. மன்னர் இல்ல தாத்தா. ஒருத்தனா சேர்த்தா இப்போ அப்படியே சொல்றா. ஐயா கமலா நீ வேற எந்த பேசுறாயா? ஐயா அப்பாட ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். உன்கிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கின பார். அதுல 300 ரூபாய்க்கு மல்லிகை சாமான் வாங்கிட்டேன். ஆமா. எனக்கு கடன் இருந்தா எனக்கு பிடிக்காது. உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கின பார். அதுல 300 ரூபாய் மல்லிகை சாமான் வாங்கினேன். அதுல 200 ரூபாய் மீந்து போச்சு. அந்த 200 ரூபாயில உனக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டேன். எனக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டேன். ஒப்பாக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டேன். இப்போ உங்க ஒப்பாக்கு எவ்வளவு தரணும்? உனக்கு எவ்வளவு தரணும்? அப்பாவுக்கு 900 ரூபாய் தரணும். எனக்கு 400 ரூபாய் தரணும். 400 ஒரு 900 எவ்வளவு ஆச்சு? 1300. 1300. மல்லிகை சாமான் எவ்வளவுக்கு வாங்கின? ஒரு 200. 300. அதான்டா பிரைவேட் ஸ்கூல். 300. 300. 1300 எவ்வளவு ஆச்சு? 1600. 100 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? டேய் ஆமாடா. பாத்தீங்களா? நினைவுக்கே வரடா. அதான் பரவாயில்ல உனக்கு இருக்குதுடா. எப்ப பார்த்தா? சரி இங்க வா. என்ன கேட்ட கேள்வி. நான் பிரைவேட் ஸ்கூல் தான். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்பொழுது வந்து பிரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட்ல நல்ல டீச்சிங்டா. ஆசிரியர்கள் நல்லா பயிற்சி தராங்க. பசங்க நல்லா சொல்லி தராங்க. இது தெரியாதவங்க தான் நம்ம பசங்க படிக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை கூட்டி போய் அப்படி கிடையாது. பக்கத்துட்டு கோயந்தம்மா பொண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? என் பொண்ணு என் கேவுரு முண்டுல படிக்கணும். கேவுரு மண்டுல என் புள்ளையும் பிரைவேட் தான் படிக்கணும். பக்கத்துல இருக்குது தூய்மை தள்ளிட்டு வந்துடும். யாரு கஷ்டப்பட்டு பாவையா? ஆம்பளைங்க பாவையா? போகும்போது நல்ல மாதிரியா வேலைக்கு அனுப்பணும். யாரு நல்ல மாதிரியா வேலைக்கு அனுப்புறாங்க? பையன் எடுக்கும்போது ஏங்க லோனு காசு 2500 ரூபாய் காட்டணும். அவன் போய் எந்த வேலையா நிம்மதியா செய்வான்? லோன். அவன் சம்பியை தடிக்கும் போது லோனு லோனுன்னு அடிக்க எல்லாரும் அவங்க போகும்போது சந்தோஷமா அனுப்புங்க. பொண்டாட்டி 2000 ரூபாய் நாளைக்கு லோன் கட்டுது கேட்டுக்குது. ஆமா நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக இருக்கின்றோம். என் அன்பு தங்கை ஒரே தங்கை ஒவ்வொரு தங்கை எங்கப்பா? எந்த ஒரு குறை கிடையாதுமா. பேர் காப்பாத்துனீங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்க வேண்டும் காத்துக் கொண்டிருக்காங்க. அப்படியா? ஆமாண்ணா. அண்ணா அம்மா அப்ப பாத்தீங்களா? பாலூட்டு மண்ணை அவள் நடமாடும் தெய்வம். பாலூட்டு மண்ணை
வேண்டும். ஐயா நல்ல மாதிரியா வந்தீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்பதற்காக ஐயா நடத்தி விட கொண்டு வா.